நீதான் பூமிகாவோட பிரசவத்தையும் பார்க்க போற. உன் வாரிசையும் நீதான் முதல்ல கொஞ்சம் போற. இதுதான் நடக்க போகுது. நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன். பூமிகா பிரசவம் எங்க நடந்தாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றது பாரு. ஹலோ, ஜெம் ஹாஸ்பிட்டல். ஹலோ, நான் டாக்டர் மதன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். அங்க பூமிகான்னு யாராவது டெலிவரிக்கு அட்மிட் ஆயிருக்காங்களா? நோ டாக்டர். சரி சார், ஓகே. ஹலோ, சன்ஷைன் ஹாஸ்பிட்டல். ஹலோ, நான் தான் டாக்டர் மதன் பேசுறேன். அங்க பூமிகான்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? எஸ் டாக்டர். இங்க பார், அவங்களுக்கு பிரசவம் நடக்கூடாது. நானே நேர்ல வரேன். சாரி டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி அவங்க பிரசவ கேஸ் இல்ல. வேற வேற என்ன கேஸ்? பேஷண்ட் வயித்துல கட்டி, அதனால தான் அட்மிட் ஆயிருக்காங்க. நோ நோ நோ, கட்டி எல்லாம் ஒண்ணு இல்ல, கண்டிப்பா பிரசவம் தான். அந்த அர்ச்சனா போய் சொல்லிருப்பான். டாக்டர், இந்த பூமிகாக்கு வயசு 5, எப்படி பிரசவம் ஆகும்? ஓ, ஐம் சாரி. இங்க பார், இதுக்கு மேல யாராவது பூமிகான்னு பிரசவத்துக்கு அட்மிட் ஆனா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண. ஏன்னா ஓகே டாக்டர், இன்ஃபார்ம் பண்றேன். யா. ஹலோ, மாலதி ஹாஸ்பிட்டல். ஹலோ, நான் டாக்டர் மதன் பேசுறேன். அங்க பூமிகான்னு யாராவது டெலிவரிக்கு அட்மிட் ஆயிருக்காங்களா? நோ சார். ஆனா மைனான்னு ஒருத்தவங்க டெலிவரிக்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. என்னது, மைனாவா? எஸ் சார். பிரசவத்துக்காக அட்மிட் ஆகிற கேஸ் லிஸ்ட்ல இவங்க பேர் மட்டும் தான் சார் இருக்கு. இங்க பாருங்க, மைனா சொன்னீங்கல்ல, அது யாரு, எந்த மைனான்னு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியும் சார். இப்ப கூட புரட்சி பெண்கிற படத்துல ஹீரோயினியா நடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க தான் சார். நடிக்க மைனா தான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், ஷூட்டிங் சார். சரி, நான் வச்சுறேன். பூமிகா பிரசவத்துக்காக எங்க அட்மிட் ஆனாலும் நமக்கு தகவல் வந்துடும். மைனா ஷூட்டிங்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. டெலிவரி சீன் எடுக்கும்போது நம்மள வர சொன்னாலே, ஒரு போன் கூட பண்ணல. சரி, நேர்ல போய் பார்த்து சரிப்போம். சார் வணக்கம் சார். கட்டர் சான்லாம் எடுத்து வைங்கப்பா. சரிங்கண்ணா, சரிண்ணா. கேபிள்லாம் ஒன்று எடுத்து வைங்கப்பா. டெலிவரி சீன் எடுக்கும்போது மைனா வர சொன்னா, இப்ப போய் அவளை அசைத்திர வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஹாஸ்பிடல்ல எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது? இந்த ஃப்ளோர் தான். வார்ட் நம்பர் 307ல நடக்குது. எப்படி போணும்? இப்படி போங்க. மைனா, எஸ். மைனா, மைனா, பாத்து பாத்து பாத்து, மெதுவா. வாங்க மதன். ஷூட்டிங் தானே? என்னமோ எனக்கு உண்மையிலே குழந்தை பிறந்த மாதிரி பார்த்து பார்த்து ஃபீல் பண்றீங்க. அதான் சொன்னியே டெலிவரி ஆகிற மாதிரி சீன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. அதான் வந்ததும் உன்னையும் பார்த்தேன், பக்கத்துல இருக்க இந்த குழந்தையும் பார்த்தேன். அதான். பரவாயில்ல மதன், சொன்னதெல்லாம் உண்மையா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓ, நீ என் மைனா. நீ சொன்னதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும்?
அதான் நான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன். மைனா, இப்ப நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப லைவ்லியா, உண்மையிலேயே குழந்தை பெற்றிருந்தா எப்படி டயர்டா இதே மாதிரி இருக்க. நான் தத்ரூபமா அப்படி நடிச்சதுனாலதான் இன்னும் அந்த மூட்ல இருந்து வெளியே வர முடியல. குழந்தை பெத்துக்கிறவங்க எப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதே தொண்டையில இருந்து வலியால துடிச்சு கத்துவாங்களே, அப்படிதான் நானும் கத்திருக்கேன். அப்படி கத்தும்போது மதன் மதன் என்னைய அறியாம உங்க பேரை நான் சொல்லியிருக்கேன். ஆமா, நான் மதன் மதன் கத்துனேன்னு சொன்னாங்க. மைனா, நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன நின்னுட்டே இருக்கீங்க? என் குழந்தைய கொஞ்ச மாட்டீங்களா? நம்ம குழந்தை இப்ப பாரு நான் இப்படி கொஞ்சறேன்னு. அடடே அம்மு குட்டி, சுச்சு, எனக்கும் எனக்கு பிறந்த செல்லம்மா நீ. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்க அம்மாக்கு ஒரு தங்க கட்டிலும் உனக்கு ஒரு தங்க தொட்டிலும் வாங்கி கொடுக்கறேன், சரியா? என்னடா குட்டி, என்ன பாக்குறியா? எனக்கு தங்க கட்டில் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், குழந்தைக்கு என்ன பேரு வைக்க போறீங்க? அது அது வந்து பொண்ணுதான் பிறந்திருக்கு. ஓ, பெண் குழந்தையா? அப்போ மைனா பெத்தெடுத்த இந்த தங்கத்துக்கு நான் தங்க மைனான்னு பேர் வைக்க போறேன். சரி சரி இரு, நான் குழந்தையோட காதுல முன்னாடி சொல்லிடுறேன். தங்க மைனா, தங்க மைனா, தங்க மைனா. என்னடா, என்ன வேணும் உனக்கு? ஏய் தங்க மைனா, இங்க பாரு, நீ என் குடும்பத்துக்கு மட்டுமா வாரிசு, குவாலியர் ராஜவம்சத்துக்கே நீ தான் வாரிசு. அதனால தங்க மைனாங்கிற பேர் தான் உனக்கு பொருத்தமா இருக்கும். என்னமா என்ன மைனா, தங்க மைனாங்கிற பேரு கரெக்ட் தானே? யா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே. அடடடடே, தங்க மைனா, செல்ல குட்டி, என்ன தங்க மைனா, இங்க பாரு, இங்க பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. ஹலோ, என்னம்மா பண்றீங்க? இப்பச்சி தங்க மைனா. என்னம்மா? சார், ரிகர்சல் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம். கொஞ்சம் வெளில வரீங்களா? சீக்கிரம் வாங்க சார். மதன், நான் அப்புறமா கால் பண்றேன், நீங்க கிளம்புங்க. ஓகே. அது அது ஹாய் குட்டி. மதன், நீங்க கிளம்புங்க, அவங்க லைட்டிங் பண்ண வந்துருவாங்க. அது குழந்தை. ஐயோ, மைனாக்கு முத்து குத்தாச்சி.
நினைச்சு கொஞ்சம் கொலாவிட்டு குழந்தைக்கு பேர்லாம் வச்சுறாரு போல. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் எப்படி சங்கரி சந்தோஷப்பட முடியும்? மச்சான் மச்சான் மைனான்னு நினைச்சுதானே குழந்தைய கொஞ்சிட்டு போனாரு. நானும் தெரிஞ்ச கொஞ்சிருப்பாரா? அச்சனாக்கா உங்ககிட்ட என்ன வாக்கு கொடுத்தாங்க? மதன் கையால உன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. உன்னை தேடி மதன் மச்சான வர வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அதை நிறைவேற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு நாடகத்தையே அரங்கேத்துறாங்க. அதுல மைனா நடிக்கிற மாதிரி மதன் மச்சா காதுக்கு செய்தியை சொல்ல வச்சாங்க. மதன் மச்சானோ மைனா குழந்தை பெத்துக்கிற மாதிரி நடிக்கிறான்னு ஓடி வந்து பார்த்தாரு. உன்னை மைனா நினைச்சு உன்னை கொஞ்சிட்டு போயிட்டாரு. மொத்தத்துல மதன் மச்சான் உன் குழந்தைய தூக்கி கொஞ்சினதுல உனக்கு திருப்தியோ இல்லையோ எனக்கு திருப்தி. சங்கரி இதெல்லாம் நீ எங்க இருந்து பாத்துட்டு இருந்த? நான் ரூமுக்கு வெளியே நின்று நடந்தது எல்லாத்தையும் செல்போன்ல படம் பிடிச்சிட்டு இருந்தேன். மச்சான் தான் நீ மைனா நினைச்சு அப்படி இப்படி நகரவே இல்லையே. இதுக்கு மேல அவர் இங்க தேவையில்லைன்னு தான் நான் தான் ஒரு அண்ணனை கூப்பிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க போது மச்சான வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னேன். ஆமா, நான் அப்படி சொல்லலைன்னா மச்சான் இங்க இருந்து போயிருக்கவே மாட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதுக்கா, நீயும் நல்லா தான் நடிச்ச. செல்லக்குட்டி, உங்க அப்பாவை பாத்தியா? உன் அப்பா அவர் வாயால உனக்கு பேர் வச்சாரு, தங்கமேனா தங்கமேனா தங்கமேனா. அக்கா நான் போய் காப்பி கொண்டு வரேன். அப்பா உங்க அப்பா நிச்சயமா நம்மள ஏத்துப்பாரு. டே மதன், நீ கில்லாடிடா. மைனாக்கு சந்தடி சாக்கல முத்தம் கொடுத்துறியடா. அர்ச்சனா, இந்த அர்ச்சனா அதுக்கு இப்ப போன் பண்றா? சொல்லுங்க கலெக்டர், உங்க வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இப்ப உடனே வரணுமா? சொல்லுங்க, உடனே வரேன். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மைனாவை பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, அது என்னோட பர்சனல் விஷயம். என் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? தலையிட வேண்டியதா போயிடுச்சு மதன். நீ மைனாவை போய் பார்த்திருந்தா உன் பர்சனல் விஷயம்னு நான் விட்டுருப்பேன். நீ பூமிகாவை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்க. அவளுக்கு பிறந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருக்க. அந்த குழந்தைக்கு இன்னும் தங்க மைனான்னு பேரு வேற வச்சிருக்க. நான் பூமிகாவும் உன்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி போய் பூமிகாவை பார்க்கலாம்? இங்க பாரு அர்ச்சனா, நீ சொல்ற மாதிரி இந்த மலைநாட்டுக்காரி நான் ஒன்னும் போய் பார்க்கல. அவ குழந்தை பெத்தா என்ன, பெத்துக்கலன்னா எனக்கு என்ன? நீ பூமிகாவை என் கண்ட்ரோல்ல இருந்து தூக்கிட்டு போனோன்னு நீ பூமிகாவை தேடி ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருந்த. அது நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். பூமிகாக்கு குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் நடக்கிற மாதிரி செட்டப் பண்ண. மைனா அதில் நடிக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே நீ உடனே ஓடி வருவேன்னு தெரிஞ்சு அந்த நியூஸை ஹாஸ்பிட்டல் மூலமா உன் காதுக்கு எட்ட வச்ச. நீயும் பூமிகாவை மைனான்னு நம்பி ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி வேற இருக்க. அந்த குழந்தைக்கு பேர் வேற வச்சிருக்க. இதெல்லாம் நான் உன்னை பண்ண வச்சேன். இதுதான் பூமிகா பிரசவம் நடக்கிற இடத்துக்கு ஒன்ன வர வைக்க நான் போட்ட பிளான். மதன், நான் உங்ககிட்ட ஒரு சவால் விட்டேன். பூமிகாக்கு பிறக்கிற குழந்தைய உங்க கையால தூக்கி கொஞ்சுவீங்கன்னு. அதே மாதிரி செய்ய வச்சிட்டேன்.
ஆனா உங்ககிட்ட சவால் விட்டதுனால மட்டும் நான் இதை செய்யல. நாளைக்கு ஒரு காலத்துல பூமிகாவை எனக்கு கட்டி வச்சது நீதான். பூமிகாக்கு பிறந்த குழந்தைய என்னை பார்க்க கூட விடல, எனக்கு பிறந்த குழந்தைய என்னை கொஞ்சம் கூட விடலன்னு நீ சொல்லிடக்கூடாது பாரு. அதனாலதான் அந்த குழந்தைய உன்னை பார்க்க வச்சேன். உன் குழந்தையும் உன்கிட்ட காட்டிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏய் அர்ச்சனா! மதன், இன்னொரு சந்தோஷமான செய்தியை சொல்றேன். நீ மைனாவை கல்யாணம் பண்ண போறோன்னு கனவு கண்டுட்டு இருக்கியே, அது நிறைவேறாது. ஏய் பாத்துருவோம். ஒருவேளை கல்யாணம் பண்ணோன்னு நினைச்சா மறுபடியும் நீ பூமிகாவை தான் கல்யாணம் பண்ணுவ. ஏய் அதுதான் உன் தலைவிதி. பார்க்கலாம் அர்ச்சனா. வெய் போன. பொறுமையா இரு, சாயந்தரமா சார் சார் பேசலாம். சார் என்ன சார்? இங்க ஷூட்டிங் நடந்தது. ஆமா நடந்துச்சு. அவங்க எங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா? எங்க போனாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வாப்பா போலாம். பேசலாம். ஐயோ, பூமிகா கையில கிடைச்சா நான் மிஸ் பண்ணிட்டேனே. நம்ம கிட்ட ட்ராமா பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ உடனே போய் மைனாவை பார்க்கணும். மேடம் சாப்பிட்ற டைம் ஆச்சு, எழுப்பலாமா? அவங்க டயர்டா இருக்காங்க, எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மேடம் பர்வீன், யாருன்னு பாரு. இப்ப பார்க்க முடியாது, மேடம் டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிடு. யாரா இருந்தாலுமா மேடம்? யாரா இருந்தாலும் அப்படியே சொல்லு. சார் நீங்களா? மைனா இருக்காளா? இருக்காங்க. சரி, நான் உடனே அவளை பார்க்கணும். இல்ல சார், அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அது வேற யாருக்காவது சொல்லியிருப்பாங்க. நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. இருங்க, நான் வேணா மேடம் கிட்ட கேட்டு வந்து சொல்றேன். போங்க. மேடம், மதன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. மேடம் டயர்டா இருக்காங்க, நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மேம். பர்வீன், அவரை உள்ள வர சொல்லு. எஸ் மேம். சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க மேடம். வாங்க சார். வாங்க மதன். செல்வி, அம்மா போயிட்டு 2 ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க பர்வீன், மேடம் டப்பிங்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. மேடம்க்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, அதனால நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லு. ஓகே மேம். மதன், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. மைனா, உடம்புக்கு என்னாச்சு? ஏன் படுத்திருக்க? உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. மைனா, ஷூட்டிங் முடிச்சு எப்போ வந்த? ஏன் எனக்கு நீ ஃபோன் பண்ணல? மதன், நைட் அண்ட் டே ஷூட்டிங் பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஒரே டயர்ட், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட தோணல. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துட்டா தேவலான்னு தோணுது. மைனா, நீ என் மேல பிரியமா இருந்ததுனால உனக்கு எவ்வளோ சிரமம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன். அது என்னன்னா, சீமந்தம் பிரசவம்னு ரொம்ப ஹெவி சீன் இல்லையா? நானும் ரொம்ப ரியலாக ஆக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டேன். அதான். அது சரி, நீ டெலிவரி சீன் விசன் டைம் ஹாஸ்பிட்டல் தானே என்கிட்ட சொன்ன? நானும் அதை நம்பி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா நீ அங்க இல்ல. ஷூட்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன்.
நீ எங்க இருக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. அது விஷன் டைம் ஹாஸ்பிட்டல்ல தான் முதல்ல ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. ஆனா டைரக்டர் அதை கேன்சல் பண்ணிட்டாரு. அது ஷூட்டிங் ஹாஸ்பிட்டலா? ரியலா இருக்கணும்னு ஒரு ஒரிஜினல் ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் வச்சிட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல மைனா. இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நாம பூமிக்காவை போய் பார்த்தது மைனாக்கு தெரியவே கூடாது. அர்ச்சனாவை தோக்கடிக்க மைனாவை கல்யாணம் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. மைனா மதன், மதன், என்ன இது? மைனா மைனா ப்ளீஸ் என்ன மைனா. இது மதன்? What is this? நீ ஏன் இல்லைன்னா காலை நான் பிடிக்கிறீங்க? What are you Please, doing? மைனா. மதன், கை எடுங்க. மைனா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் காலை பிடிக்கிறீங்க? Hello, everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.